போடுடா வெடிய. தமிழக அரசால் 2017ஆம் ஆண்டு கம்பர் விருது பெற்ற இலங்கையைச் சேர்ந்த ஜெயராஜ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து தெரிவித்த தகவல் தற்போது இலங்கையில் படு வைரலாக பரவி வருகிறது. தற்போதைய சூழலில் உங்கள் மனதை கவர்ந்த தலைவர் ஒருவர் பெயரை கூறுங்கள் என கேட்க, அதற்கு இலங்கை ஜெயராஜ் ஒருவர் அல்ல இருவர் கூறுகிறேன் என இலங்கையைச் சேர்ந்த சாணக்கியன் என்பவரையும் இந்தியாவைச் சேர்ந்த அண்ணாமலை குறித்தும் மிக மகிழ்ச்சி அடைந்து பேசியுள்ளார். அதில் அண்ணாமலை குறித்து இலங்கை ஜெயராஜ் பகிர்ந்த தகவல்கள் ஆச்சரியத்தை கொடுக்கின்றன. இலங்கை ஜெயராஜ் குறிப்பிட்டதாவது, தமிழ்நாட்டின் அண்ணாமலை முன்னாள் IPS அதிகாரி என்கின்ற அடையாளத்துடன் மட்டும் வந்தவர். இன்று மாற்றுக் கட்சி தலைவர்களை மட்டுமல்லாது தம் கட்சி தலைவர்களையும் கிடுகிடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் பெயர் சொல்லி கால் வைத்தாலே தமிழ்நாட்டு மண் அவர்களை தூக்கி எறியும் என்று இருந்த சூழலை முற்றாக மாற்றி அக்கட்சி ஆட்சி அமைத்து விடுமோ என பலரையும் ஐயுற வைத்திருப்பது அவரது தனிச்சாதனை. சினிமா அண்ணாமலையை வென்று விடுவார் போல் தெரிகிறது. எந்தவித சினிமா கவர்ச்சியையும் நம்பாமல் தனித்து நின்று இவர் தூள் கிளப்புவது ஒரு அதிசயம். கவர்ச்சியாலன்றி கருத்தான பேச்சால் அனைவரையும் கவர்கிறார். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு பழையபடி விவசாயம் செய்ய போவேன் என்ற அவரது கூற்று பலரையும் ஈர்த்திருக்கிறது. வேண்டாமை எனும் விழச்செல்வத்தால் நீண்ட புகழ் பெற்றிருக்கிறார். அண்ணா பெயர் சொல்லி முன்புகழ் தேடினார்கள். இவரோ வாங்கண்ணா போங்கண்ணா என்று பேசி பேசியே புகழ் தேடுகிறார். இந்திய ஊடகங்கள் தரும் காட்சிகள், இவர் செல்லும் இடமெல்லாம் கூடுகிற கூட்டம், இது பாஜக கட்சி கூட்டம்தானா என ஐயுற வைக்கிறது. பிழை கண்டால் எவரையும் எதிர்க்கும் அவரது துணிவுக்கு அச்சமின்றி சில ஊடகங்களில் மேல் அவர் தொடுக்கும் யுத்தம் சாட்சி சொல்கின்றன. தமிழ்நாட்டில் மூடி கிடந்த தாமரை மொட்டை மலரச் செய்யும் உதயசூரியனாய் உதித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கும் ஒரு பெரும் சொத்து என அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துள்ளார் இலங்கை ஜெயராஜ். தமிழகம் கடந்து இலங்கை தமிழர்கள் இடையேயும் அண்ணாமலை புகழ் பெற்று இருப்பதன் அடையாளமாக இந்த கருத்து